ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ என்னோட பேர் சாம்சன். ஸோ இந்த வீடியோவில் வரப்போகிறது எல்லாம் என்னை பற்றின விஷயம்தான். நான் டெய்லி ஒரு விஷயமா என்னென்ன பார்க்குறேன், கேட்குறேன், என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, நான் கண்டு வியந்த விஷயங்கள், இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ உங்களால் என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். நான் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் ஒன்று பேசலான்னு தோணுச்சு. ஸோ நம்ம பார்க்குற வேலையை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நான் வந்துட்டு செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். நல்ல வேலை தான். சரி, அதை பற்றி ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years இந்த செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கிறேன். செக்யூரிட்டி ஒர்க் தான் பார்த்துட்ருக்குறேன். படிப்பு நல்லா தான் படித்தேன். ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கொஞ்சம் இந்த ஜாப் சூஸ் பண்ணேன். எல்லா ஜாப்பும் கிடச்சிச்சு. நல்லா ஏசி ரூம்லேயே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு, அப்புறம் சூப்பர்வைசர் ஒர்க்கு எல்லாம் கிடச்சிது. பட் அதெல்லாம் சேலரி கொஞ்சம் கம்மி. அந்த சம்பளத்தை வாங்கி நம்மளால் இருக்கிற கடமை கட்ட முடியாது. எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒரு 6 months பாருங்க, அதுக்கப்புறம் சேலரி ஏற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 year பாருங்க, சேலரி ஏற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 1 year நம்ம வந்துட்டு ஃபேமிலியில் எல்லோரும் இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆள் இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி வேலைக்கு போனேன். செக்யூரிட்டிலாம் ஃபுல்லாக இப்போ வந்து கான்ட்ராக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. கம்பெனி ஆட்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி தான். கான்ட்ராக்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு நான் வாங்கின சேலரி 11,000. 11,000த்தில் ஏசிபிஎஃப் எல்லாம் பிடிச்சது போக நம்ம கைக்கு 10,000 கிட்ட வரும். இது வந்துட்டு எப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போச்சு. அப்படியே நாட்கள் சொல்ல இந்த ஒரு வேலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு கான்ட்ராக்டில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அப்படியே ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் எங்கள் சேலரி அதிகம் கிடைக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து நான் ஜாயின் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த வேலையில் பெருசாக ஒன்றும் கிடையாது, கற்றுக்கிறதுல தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே யார் வராங்க, என்ன நடக்குது, சுற்றி சர்வீஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அப்புறம் பொருட்கள் எதுவும் யாரும் எடுத்துகிட்டு போகாத மாதிரி பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். அப்புறம் எல்லாரையும் செக் பண்ணணும். யாரும் அனாவசியமாக எடுத்துகிட்டு உள்ளே வராங்களோ, இல்லை ஏதாவது அனாவசியமாக எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்களோ எல்லாத்தையும் செக் பண்ணணும். கம்பெனிக்கு யாராவது கெட்ட பேர் உண்டு பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது பயமுறுத்துறது, இல்லை யாராவது செயல்படுறாங்களா என்னன்ட்டு நம்ம ஒவ்வொரு நேரமும் சுற்றி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வேலை. ஸோ இந்த வேலையில் நைட் ஷிஃப்ட்டு இருக்குது, டே ஷிஃப்ட்டு இருக்குது. நைட் ஷிஃப்ட்டில் நம்ம கூட ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, நம்ம பேசி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருக்கணும். அப்புறம் இந்த தனிமையில் இருக்கும்போது தான் ரொம்ப சிந்தனைகள் அதிகமாக வரும். அது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவானா என்னோட வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். நான் தனிமையில் தான் 12 மணி நேரமும் கழிப்பேன். அவங்க பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அந்த பாயிண்டில் நம்ம இருந்துக்கணும். அந்த ஏரியாவை சுற்றி எதுவும் நடக்காமல் ஏதோ அசம்பாவிதம் எதுவும் நடந்துச்சுன்னா கேட்டில் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு துணையாக இருக்கிறது யார் துணையாக இருப்பாங்கன்னா, நல்லா காற்று
விசு விசுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பயும் காற்று என் முகத்தை தடவிக்கிட்டே போயிட்டு தான் இருக்கும். நல்ல ஒரு தென்றல் காற்றா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பறவைகளோட சத்தம். இரவு நேரம் நீங்கள் பறவைகளோட சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? பறவைகளோட சத்தம் கேட்கும். அப்புறம் பூச்சிகள், வண்டுகள், அப்புறம் தவளையோட சத்தம், இதெல்லாம் தான் எனக்கு துணையாக இருக்கும். இவங்க தான் எனக்கு துணையாக நிற்பாங்க நைட் நேரம். சில நேரம் சலசலப்பு சத்தம் கேட்கும். சில நேரம் பாம்புகள்லாம் துணைக்கு வருவாங்க. அதுகளையும் தாண்டி தான் நம்ம வந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எதையும் கண்டு பயப்படாதீங்க. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. இதை சூஸ் பண்ணது நம்ம தான். அப்போ அதை பீட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எதையுமே வந்துட்டு இந்த வேலைக்கு வந்துட்டோம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்மளோட லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? நம்பிக்கை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சது பிடிச்ச நேரத்தில் கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு எவ்வளோ ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதையே வச்சுக்கிட்டு இதை வச்சு நம்ம எப்படி மேலே போகணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க. நம்மளுக்கு தான் அறிவு வேணும். அவன் அப்படி சொல்கிறான், இவன் எப்படி சொல்கிறான், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. அதெல்லாம் காதலே வாங்காதீங்க. நம்மளுக்கு தேவை நம்ம வேலை தேவை நமக்கு தான் தெரியும். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு இந்த வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டு கஷ்டப்படாதீங்க. நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த வேலையிலிருந்தே நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் உங்களோட நேரங்களை ஃபுல்லாக இந்த வேலையில் போட்டிருப்பீங்க. 12 மணி நேரம் யாரும் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் டியூட்டி பார்த்துருப்பீங்க. மறுநாள் உங்கள் டியூட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். சாப்பிடாம வேலை பார்த்துருப்பீங்க. இது நான் சொல்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். இப்படிலாம் நடந்திருக்குது. ஒரு ஆள் 12 மணி நேரம் பார்த்து ஆள் வரலைன்னா எக்ஸ்ட்ரா 12 மணி நேரமும் பார்த்து அதுக்கப்புறமும் ஆள் வரலைன்னா 3வது ஷிஃப்ட்டும் பார்த்து அப்படித்தான் இப்படி மம்மட்டி போட்டு தான் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த வேலைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யோசிங்க. இந்த வேலைக்குள்ளே வந்துட்டு யோசிக்காதீங்க, இந்த வேலை இப்படித்தான் இருக்கும். ஸோ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த வேலையில் ரொம்ப பொறுமை வேணும். அதை விட நல்ல நாலேஜ் வேணும். யார் என்ன பேச வராங்க, என்ன சொல்ல வராங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ரொம்ப கிளியர் மைண்டாக இருக்கணும் இந்த வேலையில். இல்லைன்னா நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்க. சரிங்க, ரொம்ப பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பாய்.